ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு விதைகளும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு கப்பு வந்து பாதாம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ ஒரு அரை கப்பு வந்து முந்திரி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா செவக்க வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் வந்து இது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வதக்கும்போது நல்லா ஒரு பசத்தன்மையோடு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளரி விதை, இதையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் பொரியும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அதுக்கடுத்தது சன்ஃப்ளவர் சீட்ஸ். இந்த சீட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ட் சத்து இருக்குது. ஏர்பால் இருக்கவங்க எல்லாருமே இது விரும்பி சாப்பிட்லாம். இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதுவும் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் பூசணி விதை அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப ஏர்பால் இருக்கவங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டாக்கா அந்தளவு 5 விதைகளும் சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நியூட்ரிஷன் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் நான் நெய்யை விட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேரிச்சம்பழத்தை போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா வந்து அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி நசுக்கி வதக்கும்போது அது ஒரு பசத்தன்மை மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம எல்லா பருப்புகளும் அதில் போட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் கடையில் பார்த்திங்கன்னா நிறைய விலை விற்கும். இப்போது எல்லா நட்ஸும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அது வந்து கோட்டிங் ஆகிற மாதிரி உருண்டை பிடிக்கும்போது நம்ம பருப்பும் இந்த பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து உருண்டை பிடிச்சா அவ்வளோ நல்லா வரும். கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ விலை விற்கும். இந்த ஒரு 100 கிராம் 1/4 கிலோன்னு வாங்கினீங்கன்னா விலை ஓவராக இருக்கும். இது நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இது செஞ்சு வச்சுக்கிட்டு தினமும் 2 1ன்னு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன், நியூட்ரியன்ஸ், கால்சியம் சத்து எல்லாமே கிடைச்சிரும். ஏன்னா பேரிச்சம்பழம் தினமும் 1 கூட சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ பேரிச்சம்பழத்தை நம்ம போட்டு உருண்டை பிடிக்கிறோம். பல நட்ஸுக்கெல்லாம் இருக்குது. ஏர்பால் இருக்கவங்க, ப்ரோட்டீன் சத்து கம்மியாக இருக்கவங்களாம் இதை செஞ்சு வச்சுக்கிட்டு தினமும் 2 சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் இது போல் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு வாரம் ஆனாலும் கெடாது. ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நீ கடையில் வாங்க வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வாங்கி வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைச்சிரும். பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர்பால் நிறைய ஆகுது. அவங்களுக்கு தினமும் இது ஒன்று கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஏர்பால் வந்து ஆகாது. நல்ல முடி வளர்ச்சிக்கும் தூண்டுதலாக இருக்கும், புரோட்டீன் சத்தும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.